இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இது வரைக்கும் இந்த வீட்ல இந்திராணி சத்தம் மட்டும் தான் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஆனா இனிமே அப்படி இல்ல. அவளை தட்டி கேக்குறதுக்கு என் மருமக வந்துட்டா. மா என்ன பேசிட்டு இருக்க? அவதான் அக்காவை பத்தி புரியாம பேசுறானா, நீ அவ கூட சேர்ந்துட்டு இருக்க? அட சும்மா இருக்கண்ணே. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அந்த சண்டிராணிக்கு நம்ம அடிமையாவே இருக்கிறது? ரித்திகா மாதிரி ஒருத்தி வேணும். அப்பதான் அவ கொட்டம் அடங்கும். மா என்னம்மா? ரித்திகா, இந்த விஷயத்துல என்னோட சப்போர்ட் ஃபுல்லா உனக்கு தான். நீ இறங்கி ஆடு. என்ன வந்தாலும் பாத்துக்கலாம். அந்த இந்திராணிய இந்த வீட்டை விட்டு துரத்துனா போதும். எல்லாருமே நிம்மதியா இருக்கலாம். கவலைப்படாதீங்க அத்தை. நீங்க சொன்னது கூடி சீக்கிரமே நடக்கும். நான் நடத்தி காட்டுறேன். இது நம்ம வீடு, நம்ம சாம்ராஜ்யம். செங்கோட்டு வேலர் வாரிசுனா அது உங்க புள்ள மட்டும்தான். இத எல்லாருக்கும் நான் புரிய வைக்கிறேன். இனிமே இந்த வீட்ல அவங்க சத்தம் மட்டும் இல்ல, நம்ம சத்தமும் கேக்கும். கொஞ்ச நாள்ல நம்ம சத்தம் மட்டும்தான் கேக்கும். கேட்கணும். என்ன சீனியர், ஒரு மாதிரியா இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல. நீ ரொம்ப அழகா இருக்க ஹைலி. போட்டு தாக்கு. இந்த அழகுதான் தினம் தினம் என்ன சித்திரவதைப்படுத்திக்கிட்டு இருக்க. சாச்சிட்டானே. ஆமா, ஏன் இப்படி அழகா பிறந்து தொலைச்ச? ஐயோ சீனியர், என்ன இது? பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. அது அது அக்கா அக்கா அக்கா. இப்ப அவங்க போயிட்டாங்க. அட மானங்கட்ட மங்கி. சரிங்க சீனியர், எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு. நீங்களும் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. வந்துடுறேன். ஆஹா, இவ வேற இருக்கான்ல. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏய் ஏய், சீ, யூஸ்லெஸ் ஃபெலோ. நீங்க இந்த வீட்டுக்குள்ள வந்து இதோட 2 வாரம் முடிஞ்சிருச்சு. நீங்க சொன்னதை ப்ரூவ் பண்றதுக்கு இன்னும் 2 வாரம் தான் மீதி இருக்கு. என்ன அமைதியா இருக்கீங்க? நம்ம டீல் ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? உங்களுக்கு ஒரே ஒரு மாசம் தான் டைம். அதுக்குள்ள நீங்க எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டி ஆகணும். இல்லனா நீங்களா இந்த வீட்டை விட்டு போய்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் ஞாபகம் இருக்கு அண்ணி. ஞாபகம் இருந்தா சரி. இன்னும் 2 வாரத்துக்குள்ள நீங்க சொன்னது உண்மைன்னு ப்ரூவ் பண்ணணும். இல்லனா தயவு தாட்சணியெல்லாம் பார்க்க மாட்டேன். 2 பேரையும் நானே துரத்திடுவேன். அதுக்கு அவசியமே இல்ல அண்ணி. என்னைக்கா இருந்தாலும் உண்மை கண்டிப்பா வெளியே வரும். என்னைக்கா இருந்தாலும் இல்ல, 2 வாரத்துக்குள்ள வந்தாதான் அது உண்மை. அதுக்கப்புறம் வந்தா அத உண்மைன்னு நான் ஏத்துக்க மாட்டேன். புரியுதா?
சீனியர் என்ன? இன்னும் 2 வாரம் தான் இருக்கா இலே. அதுக்குள்ள எப்படி இந்த உண்மையை ப்ரூவ் பண்ணி எப்படி அப்பா வாயால அதை சொல்ல வச்சு அது- அது- அக்கா சொன்ன மாதிரி இன்னும் 2 வாரத்துக்குள்ள ப்ரூவ் பண்ண முடியாம போயிடுச்சுன்னா அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு போயிருமே. ஏன் ப்ரூவ் பண்ண முடியாது? ப்ரூவ் பண்றோம். நாம சொன்ன மாதிரியே இன்னும் 2 வாரத்துக்குள்ள உண்மை என்னன்னு உங்க அக்காவுக்கு தெரிய வைக்கிறோம். நான் விடமாட்டேன் சீனியர். இந்த வீட்டோட மூத்த வாரிசு நீங்க தான் ப்ரூவ் பண்ணுவேன். உங்க அப்பா கிட்ட இருந்து நியாயமா கிடைக்க வேண்டிய உரிமையையும் பாசத்தையும் கண்டிப்பா வாங்கி தருவேன். நமக்கு வேண்டிய ஆதாரம் நம்ம கண்ணு முன்னாடி தான் இருக்கு. அது இன்னும் நம்ம கண்ணுல படாம இருக்கணும், இல்ல நாம அதை சரியா பார்க்காம விட்டுருக்கணும். ஆனா அது நம்ம கைக்கு கிடைச்சிரும் சீனியர், கண்டிப்பா கிடைச்சிரும். ஆ? அந்த கரெக்ஷன் ஃபைல் அனுப்பிட்டியா? நேத்தே அனுப்பிட்டேன் சித்தப்பா. இன்னைக்கு அது ப்ராப்பரா மும்பை ஏஜென்சிக்கு போயிருக்கு. ஓகே. மேடம், யார் நீங்க? ஓட்டர் லிஸ்ட் கரெக்ஷன் பண்ண வந்திருக்கோம். உங்க வீட்டு லிஸ்ட்ல யார் பேரையாவது ஆட் பண்றது இல்ல நீக்கிறது இப்படி ஏதாவது கரெக்ஷன் இருந்தா சொல்லுங்க மேடம். கபிலா, கபிலா, இவங்க ஓட்டர்ஸ் லிஸ்ட் கரெக்ஷன் பண்ண வந்திருக்காங்க. ரித்திகாவோட நேம ஆட் பண்ண சொல்லு. இந்த அப்ளிகேஷன்ல உங்க கரண்ட் அட்ரஸ் ஃபில் பண்ணி உங்க நேம், பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் எழுதி கொடுங்க.